வணக்கம். ஐடிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அறிவிப்பு. புதுச்சேரியில் நவீன இயந்திரம் மூலம் பாதாள சாக்கடை கால்வாய் சுத்தம் செய்யும் பணி பரிச்சார்த்த முறையில் துவக்கம். உப்பளத்தில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் துவக்கி வைப்பு. திருட்டு கார்களுக்கு புதுச்சேரியில் ஆர்சி புக் உள்ளிட்ட ஆவணங்கள் தயாரித்த வழக்கு. கேரளாவை சேர்ந்த நபரை கைது செய்து சிறையில் அடைத்த சிபிசிஐடி போலீசார். புதுச்சேரி சட்டசபையில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், புதுச்சேரி 16வது சட்டசபைக்கு புதியதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள எம்எல்ஏக்களுக்கு நாளை சிவகவி ஓட்டலில் அறிமுகமும் புத்தாக்க பயிற்சியும் அளிக்கப்படுகிறது என்றும், இந்த பயிற்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்து பேசுகிறார் என்றார். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் நாஜிம், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் எம்எல்ஏ இளங்கோ, சார்பு செயலாளர் ஜான்சி, முன்னாள் பட்ஜெட் அதிகாரி பொன்னுசாமி, சட்டசபை செயலர் தயாளன் ஆகியோர் பயிற்சி அளிக்கின்றனர் என்றும் கூறினார். மேலும் தமிழ்தாய் வாழ்த்து சட்டசபையில் முதலில் பாட வேண்டும் என நேரு எம்எல்ஏ கவன ஈர்ப்பு தீர்மானமும், எதிர்க்கட்சி தலைவர் நாஜிம் ஒரு கடிதமும் அளித்துள்ளனர் என்றும், தமிழ்தாய் வாழ்த்துக்காக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மத்திய அரசின் ஆணை, சுற்றறிக்கை, குறிப்பாணை, வழிகாட்டுதல்கள் உள்ளது. ஆனால் முதலமைச்சர் தமிழ் மீது உள்ள பற்றால் தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர தின விழாவின் போதும் தமிழ்தாய் வாழ்த்துடன் விழா தொடங்கியது. எனவே சட்டசபையிலும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இதற்கான நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்வார் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், சபாநாயகர் தேர்தலை நடத்த வேண்டும் என கடந்த ஜூன் 24ஆம் தேதி கவர்னருக்கு கடிதம் அனுப்பியதாகவும், அதில் ஜூலை 2ஆம் தேதி தேர்தலை நடத்த அனுமதிக்க கோரியிருந்ததாகவும், அதற்கு கவர்னரிடம் இருந்து பதில் வரவில்லை என்றும், அனுமதி தரும்படி கவர்னரை வலியுறுத்த முடியாது. நிரந்தர சபாநாயகரை தேர்வு செய்யும் வரை தற்காலிக சபாநாயகருக்கு நிரந்தர சபாநாயகருக்கு உரிய அனைத்து அதிகாரங்களும் உள்ளது. திமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக நாஜிம் தேர்வு செய்வதற்கான கடிதத்தை கட்சியின் தலைவர் அளித்துள்ளார். சட்டசபையில் 2வது பெரிய கட்சியாக திமுக உள்ளது என்றும், எனவே சட்டசபை கூட்டத்தில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக அறிவிக்கப்படுவார் என தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் கூறினார். புதுச்சேரியில் நவீன இயந்திரம் மூலம் பாதாள சாக்கடை கால்வாய் சுத்தம் செய்யும் பணியை சட்டப்பேரவை தற்காலிக தலைவர் அன்பழகன், பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரியில் நவீன இயந்திரம் மூலம் பாதாள சாக்கடை கால்வாய்கள் சுத்தம் செய்யும் பணியை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உப்பளம் அம்பேத்கர் சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தற்காலிக தலைவர் அன்பழகன், பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் கலந்து கொண்டு பணியை தொடங்கி வைத்தனர். மேலும் இந்த இயந்திரத்தின் செயல்பாடுகள் குறித்தும் அதன் பணிகள் குறித்தும் கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், பாதாள சாக்கடை சுத்தம் செய்யும் பணியில் மனிதர்களை ஈடுபடுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றமும் மத்திய அரசும் தெரிவித்துள்ளதாகவும், புதுச்சேரியில் பாதாள சாக்கடை சுத்தம் செய்வது கடினமாக உள்ளது என்றும், கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பாதாள சாக்கடை சுத்தம் செய்யும் நவீன இயந்திரம் நிறுவனத்தினர் முதல்வரை சந்தித்து பேசியதாகவும், அப்போது முதலில் பரிச்சார்த்த முறையில் 6 மாதம் நவீன இயந்திரம் மூலம் சுத்தம் செய்யும் பணியை மேற்கொள்வோம். அதன் பின்னோட்டத்தில் அடிப்படையில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களுக்கு எத்தனை இயந்திரங்கள் தேவை இருக்கிறது என்பதை கணக்கிட்டு வாங்கலாம் என்று முதல்வரும் நானும் ஆலோசித்தோம் என்றும் கூறினார். அதன் அடிப்படையில் இன்று பரிச்சார்த்த முறையில் நவீன இயந்திரம் மூலம் பாதாள சாக்கடை கால்வாய்களை சுத்தம் செய்யும் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதாள சாக்கடை சுத்தம் செய்யும் பணிகள் செய்யப்படும் என்றும், புதுச்சேரியில் குடிநீர் பிரச்சனை இருக்கிறது. இதற்காக வரும் செப்டம்பர் 1, 2 ஆகிய தேதிகளில் மத்திய ஜல் சக்தி அமைச்சர் பாட்டீல் நம்மை அழைத்துள்ளார். பிரதமரும் வருவார். அதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து நமக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அதையெல்லாம் தயார் செய்து, நானும் பொதுப்பணித்துறை செயலர் உள்ளிட்ட குழுவினர் டெல்லியில் சென்று மத்திய அரசு திட்டங்களை கொண்டு வர உள்ளதாகவும், துரிதமாக பாதாள சாக்கடை பிரச்சனை, குடிநீர் பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்தார். லாஸ்ட் 10 days பேக் சிஎம் இந்த மிஷினை பர்ச்சேஸ் பண்ணதுக்காக கம்பெனிக்கார எடுத்துன்னு வந்துட்டாரு. அதுக்கு நான் என்ன சொல்லிச்சேன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரையல் பேசிஸ்ல பண்றேன், ட்ரையல் பேசிஸ் பண்ணிட்டு ஃபீட்பேக் வந்ததுக்கப்புறம்
அப்போ பாண்டிச்சேரிக்கு எத்தனை மிஷன் தேவை இருக்குது, காரைக்காலுக்கு எத்தனை தேவை இருக்குது, ஏன் பாகை கூட இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு சிஎம்ஓ நானும் அஃபீஷியல்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அந்த டிஸ்கஸ் பண்ண இந்த 10 டேஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு இந்த ட்ரையல் பேசிஸ்ல இது ஸ்டார்ட் பண்றேன். அட்லீஸ்ட் ஒரு 15 டேஸோ 1 மந்தோ இது ட்ரையல் பேசிஸ்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மிஷின் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பப்ளிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி பண்ணதுக்காக இந்த ஸ்கீம்னு சொல்லிட்டு எங்களை எல்லாருக்கும் சொல்றேன். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் உதவி செய்தார். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் வாஞ்சிநாதன் நகரை சேர்ந்த ராணி என்பவர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வந்த நிலையில் உதவி கோரி காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏவும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை அணுகினார். அவரது அறிவுறுத்தலின்படி ராணி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு மருத்துவ குழுவினரால் சிகிச்சை அளிக்கப்பட்டதுடன் அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து மருத்துவமனைக்கு தினமும் சென்று வருவதற்காக எம்எல்ஏ சார்பில் ஆம்புலன்ஸ் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் செவிலியர்கள் தினமும் அவரது வீட்டிற்கு சென்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட இடத்தில் மருந்து வைத்து கட்டு போட்டு வந்தனர். தற்போது ஹெல்பேஜ் இந்தியா அமைப்புடன் இணைந்து காமராஜர் நகர் தொகுதியில் செயல்படுத்தப்படும் இலவச வீடு தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் மருத்துவர்கள் ராணியின் வீட்டிற்கே சென்று தினமும் சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தத்தை பரிசோதித்து தொடர்ந்து மருத்துவ உதவிகளை வழங்கி வருகின்றனர். இதன் மூலம் நோயால் பாதிக்கப்பட்ட ராணிக்கு தொடர் மருத்துவ சிகிச்சை கிடைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏம்பலம் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மக்கள் சந்திப்பு நடைபயணம் மேற்கொண்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடு தழுவிய மக்கள் சந்திப்பு நடைபயண பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஏம்பலம் தொகுதி குழு சார்பில் மக்கள் சந்திப்பு நடைபயணம் நடைபெற்றது. ஏம்பலம் டிவி நகர் சந்திப்பில் இருந்து தொடங்கிய நடைபயணத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஏம்பலம் தொகுதி செயலாளர் ஆ பெருமாள் தலைமை வகித்தார். மாநில நிர்வாக குழு உறுப்பினர் கெய்டன் நடைபயணத்தின் நோக்கங்களை விளக்கமாக பேசி பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். ஏம்பலம், செம்பியபாளையம், புதுக்குப்பம், போர்க்காடு, தனிக்குப்பம், கரிக்கலாம்பாக்கம், அரங்கனூர், சேலியமேடு, திருமாம்பாக்கம், சர்க்காசிமேடு, பின்னாச்சிக்குப்பம், ஆதிக்கம்பட்டு, சத்யாநகர் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக நடைபயணம் நடைபெற்றது. இறுதியாக சுப்பையா நகர் சந்திப்பில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி குழு உறுப்பினர்கள், துணை செயலாளர் பக்தவச்சலம், இந்திய மாதர் தேசிய சம்மேளன மாநில நிர்வாக குழு உறுப்பினர் ஆனந்தவல்லி உள்ளிட்டோர் பங்கேற்று பேசினர். நடைபயணத்தின் நிறைவு நிகழ்வில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் எம் மாசிலாமணி சிறப்புரையாற்றி நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைத்தார். 3 அப்பாவி தமிழர்களை சுட்டுக் கொன்ற கர்நாடக வனத்துறையின் செயலுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் எம்எல்ஏ கடும் கண்டனம் தெரிவித்து சிபிஐ விசாரணைக்கு கோரிக்கை வைத்துள்ளார். இது தொடர்பாக லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் எம்எல்ஏ வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில், காவிரி ஆற்றில் மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்களை கர்நாடக வனத்துறையினர் தாக்கி அவர்களது படகுகளை சேதப்படுத்தியதாகவும் மீனவர்களின் உடைமைகளை பறித்ததாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர்களை கொடூரமாக கொலை செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான உண்மைகள் முழுமையாக வெளிவர உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என கூறியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதுடன் சம்பவத்திற்கு காரணமான அதிகாரிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் விவகாரத்தில் மக்கள் மற்றும் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என்று ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி சார்பில் சுதந்திர தினத்தையொட்டி குழந்தைகளுக்கு நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு குழந்தைகளுக்கு பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொது செயலாளர் ராம்குமார், பொது செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், செயலாளர் அனிதா, தொண்டரணி தலைவர் மதன் ஆகியோர் தலைமையில் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியும் போட்டியும் மகளிர் அணி சார்பாக நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள், பெற்றோர்கள் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி தலைவர்கள், துணை தலைவர்கள், அணி உறுப்பினர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
திருட்டு கார்களுக்கு புதுச்சேரியில் ஆர்சி புக் உள்ளிட்ட ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்த வழக்கில் கேரளாவை சேர்ந்த சாஜித் அரிப்பரம்பிலை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் ஆர்சி புக் உள்ளிட்ட போலி ஆவணங்கள் தயாரித்து கார்களை விற்பனை செய்யப்படுவதாக சிபிசிஐடி போலீசாருக்கு கடந்த 2006ஆம் ஆண்டு புகார் வந்தது. இதனையடுத்து கேரளா கண்ணூர் சிகே ரோட்டை சேர்ந்த ஹம்சா அரிப்பரம்பில் மகன் சோடாபாபு என்ற ஹாஜித் அரிப்பரம்பில் 47 வயது உள்ளிட்ட 12 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்த 30க்கும் மேற்பட்ட கார்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி தலைமை குற்றவியல் கோர்ட்டில் நடைபெற்ற வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த 12 பேர்களில் சாஜித் அரிப்பரம்பில் தொடர்ந்து விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாகினார். சாஜித் மீது நீதிபதி கடந்த 2010ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி பிடியாணை பிறப்பித்தார். இந்நிலையில் சிபிசிஐடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான சிறப்பு படையினர் நவீன தகவல் தொழில்நுட்பம் மூலம் விசாரித்த போது கடந்த 12ஆம் தேதி சாஜித் கேரளாவில் பதுங்கி இருப்பதாக தகவல் வந்தது. இதனையடுத்து போலீசார் கேரளாவிற்கு சென்று கேரளா மலப்புரம் மாவட்டம் திரூர் அருகே அளத்தூர் பகுதியில் இருந்த சாஜித் அரிப்பரம்பிலை நேற்று முன்தினம் கைது செய்தனர். பின் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சாஜித் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கார்களை திருடி திருடப்பட்ட வாகனங்களை மற்ற நபர்களிடம் விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதற்கிடையே கடந்த 2010ஆம் ஆண்டு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட குற்றவாளியை 16 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்த போலீசாரை சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் வெகுவாக பாராட்டினார். இது எங்களோட ரொம்ப பழமையான கேஸ். 2006ல ரெஜிஸ்டர் பண்ண 376 கேஸ் நம்பரு கிராண்ட் பஜார் போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் சிபிசிஐடி ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்பர் ஆகி சிபிசிஐடி ஸ்டேஷன்ல இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாங்க. அப்போ 2009ல அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி A1 ஷாஜித்னு சொல்லிட்டு கேரளால இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தது. 2010ல ட்ரையல் ஆரம்பிச்சது. ட்ரையல் அப்போ A1 அப்பியர் ஆகாததுனால கோர்ட் அப்ஸ்காண்டிங் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆர்டர் போட்டாங்க. அப்பையில இருந்து ஆக்சுவலா அக்யூஸ்ட் 1 அப்ஸ்காண்டா தான் இருக்காரு. பதவி உயர்வு வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து புதுச்சேரி காஞ்சி மாமுனிவர் அரசு பட்ட மேற்படிப்பு மையம் கல்லூரி பெண் பேராசிரியர்கள் இரவு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் பணிபுரியும் பேராசிரியர்களுக்கு கடந்த 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படவில்லை என்றும் நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை என்றும் கூறி பேராசிரியர்கள் 15வது நாளாக கல்லூரி வளாகத்தில் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளில் உள்ள 7 அரசு கல்லூரிகளின் வாசல்களில் பேராசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி உயர்கல்வித்துறை வெளியிட்ட புதிய விதிமுறைகளை திரும்ப பெற வேண்டும், தங்களுக்கு உரிய பதவி உயர்வை முன் தேதியிட்டு வழங்குவதுடன் நிலுவை ஊதியத்தையும் உடனடியாக வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் இதுவரை இவர்களின் கோரிக்கைகளுக்கு அரசு செவி சாய்க்காததால் பெண் பேராசிரியர்கள் மட்டும் இரவு முழுவதும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பெண் பேராசிரியர்களின் இந்த போராட்டத்தால் கல்லூரி வாயிலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தானாம்பாளையம் புட்லாயம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு சுமங்கலி பூஜை நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் தானாம்பாளையம் புட்லாயம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு சுமங்கலி பூஜை நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து சிறப்பு அலங்காரம் செய்து வளையல்கள் மாலையாக அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 3 நாட்கள் அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட வளையல், மாலை களையப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சுமங்கலி பூஜையில் கலந்து கொண்ட 150க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வளையல், ஜாக்கெட் பிட், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்டவை தாம்பூலமாக வழங்கப்பட்டன. இதற்கான ஏற்பாடுகளை ஊர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் தானாம்பாளையம் கிராம பொதுமக்கள், இளைஞர்கள், ஆலய பூசாரி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் 16 ஆண்டுகளாக பணிபுரியும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என சபாநாயகர் அன்பழகனிடம் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் மனு அளித்துள்ளது.
புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த 16 ஆண்டுகளாக வவுச்சர் ஊழியர்களாக பணிபுரிந்து வருபவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி புதுச்சேரி ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். முன்னதாக இந்த கோரிக்கை தொடர்பாக முதலமைச்சரையும் பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோரையும் நேரில் சந்தித்து முறையிட்டுள்ளனர். பொதுப்பணித்துறையில் வவுச்சர் ஊழியர்களாக பணியாற்றும் பணியாளர்களுக்கு சிறப்பு திட்டம் ஒன்றை உருவாக்கி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். இதுவரை இடைக்கால நிவாரணமாக வரவிருக்கும் ஆகஸ்ட் மாத பட்ஜெட்டில் 28,440 ரூபாய் இடைக்கால நிவாரண மாத ஊதியமாக வழங்கப்பட வேண்டும் என்பதே இவர்களின் முக்கிய கோரிக்கையாகும். இந்த சந்திப்பின் போது அசோசியேஷனின் தலைவர் வெங்கடேசன், செயலாளர் பாலு ராம்குமார், பொருளாளர் மாரிமுத்து மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள், நிர்வாகிகள் பரந்தாமன், ஜெயபிரகாஷ், ராஜா, விஜயகுமார், யமரன், லட்சுமணன் ஆகியோர் உடனிருந்தனர். நாட்டின் 80வது சுதந்திர தின விழா புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் கலை நிகழ்ச்சிகளுடன் சிறைவாசிகளுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் நாட்டின் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறைத்துறை ஐஜி மோகன்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறை காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சிறை தலைமை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் புதுவை அரசால் நன்னடத்தை மூலம் விடுதலையான சிறைவாசிகளின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும், ஸ்ரீ ரஞ்சனி தேவி நாட்டியாலயாவின் குரு வினிதா பிரபுதேவா அவர்களின் மாணவர்களின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியும் மற்றும் ஷா யோகா நாட்டிய மையம் குரு சண்முககுமார் அவர்களின் மாணவர்களின் யோகாசன சாதனை நிகழ்ச்சியும் நடைபெற்றன. விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார். இறுதியாக சிறைவாசிகளுக்கு உணவு வழங்கப்பட்டது.